ஆ ஓ அங்கே மேலே மழை பெய்துட்டு இருக்கேன். ஆ உங்கள் ஊர் மழை இருக்குமா? ஒரு மழை பெய்ஞ்சா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் குழுக்குள்ள கொஞ்சம் நேரம் உட்காந்து போகலாம். கொஞ்சம் பெஞ்சா கூட ஆமாங்க, அதான் கொஞ்சம் அப்படியே ஜாஸ்தி ஆகுது. பரவாயில்ல போயிட்டு அப்படியே கொஞ்சம் இப்போ தான் வந்திருக்கு மழை. அவ்வளோதான் நம்ம வந்து நேரம் மழை பெஞ்சிருக்கு. கீழே வந்து பார்த்தோன்னா அது அப்படியே ஊறி தண்ணி ஓடணும். மேலே பெஞ்சா ஊற மாடெல்லாம் ஓடி ஓடி மழை நடந்துச்சு. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக ஊசி சட்டை ஊசி. ஆமாம் ஆமாம் அந்த மலையை சார்ந்து சில உயிரினங்களாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாயிடுது. ஆமாம் அதுக்குள்ள டிவி ஸ்டண்டாக இருக்கேன். எடுத்துக்காங்க. சரி காப்பின்னா கொட்டை எடுத்து வறுத்து அரைச்சிடலாம். ஈஸி. ஓஹோ வெயில வந்து காய வச்சு இது பண்ண முடியாது. ஓ மிஷினு இந்த அரைக்க அந்த மிஷினு அதெல்லாம் தேவை. பட் நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுறதுனா நம்ம எங்கே வறுத்து நம்ம பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் காப்பியை. அவ்வளோதான் சாப்பிட போறீங்களா? எல்லாம் மலையில் அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்துட்டு வருது. வீட்டுக்குள்ளே போறீங்க ஐயா? ஓ அதனால தான் வந்த வாரத்தில் அப்படியே லைனாக அப்படியே வந்து போகிற பறிச்சு பார்க்கிட்டு மலையில் எங்கே போகுது மாதிரி. சாப்பாடு சாப்பிட்டாச்சு. எவ்வளோ பக்கத்தில் உட்காந்துருக்கு பாரு கோழி. மிளகு மனசனோட வச்சு வளர்த்துறதுனால தான் இருக்குது. ம் ஒன்று வருது, அது கழுவிடணும்னு நினைக்கிறேன். சென்ட்ரில் தான் இருக்கு வர மாதிரி இருக்கு. அந்த பக்கம் நீ வழி விட்டாலும் இங்கே சென்ட்ரல் வருது. குறை இடத்துல தரேண்ணா வேணாமா? ரேஷன் வாங்கிட்டு வராங்க போல இருக்கு. நல்லா இருக்கீங்களா? ரேஷன் போட்டு இருந்தீங்களாம்மா? சரி சரிங்க. சீமனிங்களா? எங்க கோழிக்கிறீங்களா? சரி சரி சரி. நாங்கள் மழை வந்து சொல்லி இங்கே 1 மணி நேரம் வந்து இப்போ தான் உட்காந்து போகிற கிளம்புறோம். ஆமாங்க. சரிம்மா சரிம்மா. ரேஷன் போய் மலையில் மாறிட்டாங்க போல இருக்குது.
அப்படி வண்டி எடுத்துக்க போயிடலாமா சொல்லலாம்? போயிடும். இந்த மலையிலனா கூட ஒரு ரவுண்டு அடிக்கலாம். மலையில் உள்ளே போக முடியாது. மலையில் கம்மியாக இருந்தால் கூட ஒரு ரவுண்டு எடுத்துக்கலாம். மலை இல்லைன்னா அப்படியே கீழே ஒரு ரவுண்டு போயிட்டுக்கலாம். ஏன் கீழே நிப்பாட்டி வேணால் ரவுண்டு மலையில் கம்மியாக தானே பார்க்கலாம். மக்களே இப்போ மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு வந்தாங்க. இங்கே வந்து 1 மணி நேரம் மேலே நல்ல மழைங்க. இப்போ தான் மழை கொஞ்சம் கம்மியாக இருக்குது, லைட்டாக தூரிட்டுருக்கு. ஸோ அதனால் இப்போ இங்கேருந்து வண்டி எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம். கிளம்பி அப்படியே கீழ் பகுதிக்கு போயிட்டு நம்ம இங்கேருந்து அடுத்த கிராமத்துக்கு போக முடியுமா தெரியலிங்க. ஆனால் இன்றைக்கி நல்லா மழை பெய்யுது. முடிஞ்சால் பார்க்கலாம், இல்லைனா அடுத்த இன்னொரு வாரம் கூட வந்து இங்கே பக்கத்தில் இருக்க அடுத்த இன்னொரு கிராமத்தை பார்க்கலாங்க. மலை இடத்துல தான் பார்த்து ஓட்டணும். ஆமாம் ஆமாம் ஆமாம், இழுக்கு. இங்கே கூட பிரச்சனை இல்லை, கீழ்கூப்பு அந்த மாதிரி தான் பிரச்சனை. இங்கே கூட ஓரளவுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே என்னென்னா பிரேக் போட்டால் வண்டி இழுத்துட்டு போகும், நிற்காது. இதெல்லாம் நல்லா மேடாக இதெல்லாம் இழுக்குது. பிரேக் போட்டால் வண்டி கிரிப்பு, டயர் கிரிப்பு கிடைக்காது. மெல்லமாக இருக்கணும். வேகமாக போயிட்டோம்னு வச்சுக்குவேன், பிரேக் போட்டால் சொங்கி இழுத்து போயிடும். அந்த இழுக்கும் போது தான் வண்டி வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆமாம், நம்ம பேலன்ஸ் பண்ண முடியாது. இன்னும் தூரில் அப்படியே கம்மியாகிடுச்சு பாரு சுத்தமாக. இப்போ இங்கேயும் வந்து ஒரு ரவுண்டான போட்டிருக்காங்க. சொன்னேன் இங்கேயும் திருப்புற மாதிரி 2 இடத்துல போட்டிருக்கேன். இங்கே மேலே ஒன்று போட்டிருக்கேன், இங்கேயும் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, இங்கே இது வரைக்கும் ரோடு போட்டிருக்காங்கன்னு எதிர்பார்க்கல. அடுத்த வாரம் வரும்போது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்குள்ளே ஒரு ரவுண்டு வேணால் போயிட்டு நம்ம உங்கள் ஊருக்குமே தாளமுக்கு சொன்னல அதெல்லாம் ஒருத்தனை ஒரு ரவுண்டு வேணால் பார்த்து வேணேன். அப்புறம் வேணால் பார்த்தோன்னா பார்க்க டைம் என்ன அதுக்கு தான் மாதிரி பார்ப்போம். நேரத்தில் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி போடுவேன். இல்லைன்னா பார்த்தோன்னா அந்த பக்கம் குடவூர் சைடு ஒரு ரவுண்டு போகலாம். குடவூர் இந்த வாகப்பனையில் போகணும். யார் நீயா? எங்கே? குடவூருக்கு ஒரே ஒரு டைம் சொன்னேண்ணா, ஒரே ஒரு டைம் தான் குடவூர் போயிருக்கோம். ஆமாம், வேறு இங்கேயும் திருப்புறம் மூலம் போட்டதுனால காருக்கு வந்து கொண்டு வந்து போயிருக்காங்க. கோவில் இருக்கா? குடவூருக்கு நம்ம ஒரு டைம் போயிருக்கோம் சொன்னேன். ஆமாம், போய் கரெக்டு. அந்த ஒரு 3 யானை பார்த்தோம்ல. ரொம்ப நாளாச்சு போகணும். ரொம்ப நல்லாயிருக்கு. குடவூர் வாகப்படம் இந்த 2 போகணும். பாரு, இங்கே இருந்தால் புது ரோடு ஏசனா, இங்கேருந்து புது ரோடு, இதுக்கு கீழே இருக்குது பழைய ரோடு. வரும் 1 கிலோமீட்டர் வரும்ல சொன்னா, வரும். சுத்தமாக இருந்துச்சு மழை பாருப்பா. என்ன காட்டுக்கோழியா வீட்டுக்கோழியா? வீட்டுக்கோழி தானா? அதான் இப்போ இங்கே அதை கீழே வரைக்கும் போட்டிருக்காங்களா ரோடு? அது ஒரு சின்ன கால்வா மாதிரி இருக்கு. ஓ ஓ
அவ்வளோதான், இனி மழை காலம் அவ்வளோதான். இங்கே மேலே கையே தானே இது. இது மேல் வீடு தானே ஏன்? அதானே, அதான் அதான் அந்த அம்மா வந்து ஐயாவும். அதான் எல்லாம் போய் மலையில் போய் மாட்டிட்டாங்களா, வந்திருப்பாங்க. மழை பெஞ்சாலும் ரோடு எப்படி இருக்கும் பாரு, ஜம்முன்னு இருக்குது. பச்சை பசையெல்லாம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது மழை பெஞ்சா. மழை பெஞ்சு இந்த மாதிரி இறக்கத்துல போக முடியாது அவனை. இந்த ரோடு நார்மலாக தான் இருக்குது. இந்த ரோடு உங்களுக்கு நார்மலாக தான் இருக்குது. பெருசாக ஒன்றும் வழுக்கல் இருக்காது. வண்டி போயிட்டு வந்ததுனால வழுக்கல் பெருசாக இருக்காது. மழை பெஞ்சாலும் எப்படி இருக்கும் பாரு. மழை பெஞ்சாலும் எப்படி இருக்கு பாருண்ணே. கொழுகுன்னு அப்படியே இருட்டாக இருக்குது. ரோடே எப்படி இருட்டாக இருக்கும் பாரு. இந்த இடம் எப்போயுமே நார்மலாகவே இருட்டாக தான் இருக்குது. மழை பெஞ்சாலும் சொல்லிக்க வேண்டியதில்லை. என்ன மழை பெய்ஞ்சா நம்ம எங்கேயும் நடக்க முடியாது. நம்ம நடக்க முடியாது மழை பெய்ஞ்சுனா. எல்லாம் ஈரமாக இருக்கும், இழுத்து விட்டுரும். உட்காந்துருக்கிறேன். பஸ்ஸுலேருந்து இங்கே இறங்கி போயிட்டுருக்காங்களா? பஸ் உள்ளே போயிடுச்சோம்னா 2 காலாச்சு உள்ளே போயிருக்கோம். இவங்களாம் நான் மேல்கோப்புலேருந்து பஸ்ஸுலேருந்து இறங்கி வந்திருப்பாங்களோ? கரெக்டு. பஸ்ஸுலேருந்து இறங்கி நடந்து வந்துருந்தாங்க. கரெக்டு. எங்கே கோழிக்கரை போவாங்களா?
அடுத்த வேறு வேணால் வரதான் அடுத்த வேறு வேணால் ரொம்ப போயிடலாம். ஏன்னா மலை எடுத்து போக முடியாது உள்ள இறங்கினோம்னா எல்லாம் கால் வச்சா கூட சேரு மாதிரி ஆகி போயிரு, இழுத்துட்டு போயிரு. அடுத்த வாரம் சனிக்கிழமை கூப்பிட்றேன், சரியா? மழை இல்லைன்னா போயிருக்கலாம், மழை ஏற்கனவே வேணாம். சரி சார், ஓகே. மெல்லமாக தான் போவேன், ஒன்றும் அவசரமே போடப்பட்டேன், மெல்லமாக பொறுமையாக போயிடலாம், அவ்வளோதான். மக்களே, இப்போ பாருங்கள், நம்ம மேல்கூப்பு அப்படிங்கிற கிராமத்துக்கு இப்போ வந்தாச்சுங்க. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமத்துக்கு வந்தோம். இப்போது வந்து இந்த கிராமத்துக்கு வரும்போது என்ன மாறுதல் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போதுங்க, மெயினாக இந்த கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு பெரிய விஷயம் வந்து ரோடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து வீடு தான் இந்த கிராமத்தோட கடைசி வீடுங்க, மேல் வீடு. இந்த கடைசி வீடு வரைக்கும் இந்த ரோடு வந்து புதுசாக போட்டிருக்காங்க. நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கீழே ஒரு 1-1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே கீழே வந்து நின்றுங்க. கிராமம் என்ட்ரானுமே ஒரு தோட்டங்கள் இருந்தது, அப்படியே வீடுகள்லாம் லைனாக வந்ததுங்க. அந்த இடத்தோட வந்து ரோடு முடிஞ்சுங்க. அதுக்கு மேலே இந்த ரோடெல்லாம் வந்து இப்போ புதுசாக வந்து போட்டிருக்காங்க. இது வந்து இந்த கிராமத்துக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கிராமங்களில் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கலான்னு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஏற்கனவே நம்ம போன கிராமமாக இருந்தாலும் கூடங்க, இந்த கிராமத்தில் நடந்த சில மாறுதல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கிராமத்தில் வந்து புதுசாக ரோடு போட்டதாங்க. இதுக்கு மேலே என்ன காப்பி இருக்காட்டு போய் சார் மேலே இருக்கு ஓரளவுக்கு. அதாவது நீ சொன்ன அங்கே சொன்ன மாதிரி தான், கீழ் கூப்பிட்டு சொன்ன மாதிரி தான். அங்கே இருக்குது எடுத்து இங்கே தோட்டங்களுக்கு போடுறாங்க. என்ன வெயில் அடிக்குது, மோடும் போது மாறி மாறி கிளைமேட் வருது. அங்கே கீழ்கோப்பில் இருக்கும்போது கொஞ்சம் மோடம் அடிச்சு, அப்புறம் வெயில் அடிச்சு, மறுபடியும் இப்போ வந்து மோடம் பாரு, மழை வர மாதிரி ஒரு மாதிரி இருட்டு கட்டுது, ஆனால் வரமாட்டேங்குது. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். நல்லா இருக்கீங்க ஐயா? நல்லா இருக்கு. நீங்கள் நல்லா இருக்கேன் ஐயா. ரைட்டு. அப்புறம் என்ன விசேஷம் ஐயா? உங்கள் ஊர் அப்படியே சுற்றி பார்க்காம வந்தேன். சரி பாருங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டைம் வந்திருக்கேன். வந்திருக்கேங்க. ஞாபகம் இருக்குல்லண்ணே? தெரியும். ஆமாம். சரி, அதாவது இப்போ வந்து சரி வந்து ரொம்ப நாளாச்சு. உங்கள் கிராமில் இப்போ இருக்கேன் பார்க்கலாம் வந்தேங்க. அப்படிதான் இருக்குமா, நார்மலாக இருக்கு. அப்படியே நார்மலாக இருக்கு. ரோடெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க போல இருக்கு. போட்டு விட்டேன். இங்கே ஒரு 200 மீட்டருக்கு இது வரை போட்டு விட்டானா? அப்படிங்களா? நீங்கள் இங்கே வரது போகிறதுக்கு சௌகரியமாக இருக்கும். இது நடந்து வர்ற பாருங்களா? ஓஹோ. அப்புறம் இந்த ரோடு எப்போங்கய்யா போட்டாங்க? இந்த ரோடு எப்போ போட்டாங்கய்யா? இப்போ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் பக்கம் ஆகுது. 1 வருஷம் பக்கம் ஆகுங்களா? ஆமாம். ஏன்னா நான் கடைசியாக வந்தப்போ கீழே தான் ரோடு இருந்தது, இது மேலே மண் ரோடாக இருந்துச்சு. ஆமாம், அந்த தான் இருந்தது. இப்போ அங்கேருந்து மேலே போட்டு விட்டாங்க. ஒரு 300 மீட்டர் போட்டிருக்காங்க. இப்போ 200 மீட்டர் பேலன்ஸ் இருக்கா, போட்டு கொடுத்தா நமக்கு சௌகரியமாக இருக்கும். ஆமாம், வீடு கட்டுறதுக்கு, இது ஹாஸ்பிட்டல் அங்கே கடைக்கு போட்டுக்க சௌகரியமாக இருக்கும். ஆமாம். பரவாயில்ல. இது வரைக்கும் இருந்ததே உங்களுக்கு வண்டி வாங்கின ஏதோ இப்போ தான் வீடு வரைக்கும் வந்துருக்கு. வரலாம். முன்னாடி என்ன வண்டி வாங்கினா கீழே தான் இருக்கும். நம்ம காசு கொடுத்து வாடகை கொடுத்து ரொம்ப சிரமப்பட்டோம். இப்போ அந்த அளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, பரவாயில்ல. எனக்கு இப்போ இங்கே வந்து வண்டி திரும்பும் போது உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்துடும். வந்துடும். ஆமாம், எல்லா ஆளும் இங்கே வர்றாங்கப்பா. வர்றாங்க. சரி சரி சரிங்க. ரேஷன் இப்போ இங்கே வந்துருந்தாங்க ஐயா? ரேஷன் கூட இங்கே கொடுத்து போயிடுறாங்க. கொடுத்துருவாங்க. அதான் முன்னாடி கோழிக்கரைக்கு போயிட்டு இருந்தீங்க. அங்கேருந்து கொண்டு வராங்க, பிக்கப்பில் போட்டு கொண்டு வந்து இங்கே கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம இங்கே வாங்கிக்க வேண்டியது. ரோடு வந்ததுனால இப்போ இங்கே வர்றாங்க. ஆமாம், ரோடு வந்தாலும் ஆனும். பஸ் கூட உள்ள வர வைக்கணும்னு அப்படி பண்ணியிருக்கேன். என்ன? சரி சரிங்க. சீக்கிரத்தில் பஸ் உள்ள வர வைக்கலாங்க. பஸ் உள்ள வர வைக்கிறீங்களா? ஆமாம். சூப்பர் சூப்பர். இங்கேருந்து அந்த கீழே அந்த மெயின் ரோடு போகிறோன்னா 1 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கு. வருங்க. 1.5 கிலோமீட்டர் வருங்க. வரும். அதனால வந்து பள்ளிக்கூட போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கிறதுனால பஸ் உள்ள வர வச்சுட்டானா பஸ் இங்கே
இங்கே வந்து திரும்பி போகிறதுக்கு ஒரு இடம் வசதியாக பண்ணியிருக்கோங்க. தாராளமாக வந்து ஆண்கள் மக்களை கூட ஏற்றி போகிறதுக்கு ஒரு இது ஆர்வம் வரும் தோணும். ஆமாம், அந்த மாதிரி வசதியெல்லாம் பண்ணியிருக்கோம். ஆமாம், சூப்பர் சூப்பர். அப்படியே பண்ணியிருக்கேன். சரிங்க. போன 2ஆவது மாதத்தில் 30 வந்து சர்வே பண்ணி பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஓகே. பாப்பா எப்படி ஆனால் வர பஸ் அப்படியே உள்ளே வந்துட்டு திரும்பி போகிற மாதிரி. ஆமாம், ஏன்னா இங்கே ரெடியாக இருக்கேன். ஆமாம், 40 நாள் டிக்கெட் பஸ் வந்தோட தாராளம் திரும்பி ரிட்டர்ன் போகிற அளவுக்கு ரோடு இருக்குது வசதி. ஆமாம், சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, ஏதோ ஒரு முன்னேற்றம் கிடச்சிருக்கு. ரோடு கிடச்சி இதனால ஒரு முன்னேற்றம் கிடச்சிருக்கு. ஆமாம், கண்டிப்பாக புண்ணியம் தான். ஏன்னா வந்து ஒவ்வொருத்தர் கிராமம் ரோடு கிடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நம்ம ரோடு பார்த்தா வந்து பாதி இருந்தது, இப்போ முழுசா கிடைச்சிருக்குன்னா நம்ம ஊருக்கு போகிற மாதிரி எல்லா ஊருக்கு போட்டு விடுங்க, நம்ம ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஆமாம், இந்த கீழ்கூப்பில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் அப்படியே தான் இருக்கீங்க. ஒரு வீடு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால ரோடு போட கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அவசரம் பண்ணு, 7 அத்தனைக்கு ஓடி பார்த்தெல்லாம் பண்ணேன்னா அது இன்னும் பிரயோஜனம் இருக்குது. ஒரு நாள் மக்கள் இருந்தால் ஒரு 15 குடும்பம் மேலே இருந்தால் போட்டு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க. 15 குடும்பம்லாம் அங்கே இருக்கிறது 4 குடும்பம் இருக்காங்க. எல்லாம் அங்கே இங்கே எல்லாம் இறந்து போன கேஸுக்கெல்லாம். ஆமாம், எல்லாம் மக்கள் இல்லாதனால போட்டு தயங்குறாங்க. ஆமாம், ஏன்னா 4 குடும்பத்துக்காக இவ்வளோ செலவு பண்ணணுமான்னு தயங்குறாங்க அப்படின்னு கவர்மெண்ட் யோசனை பண்ணுது. அது நியாயம் தான். ஆமாம், இன்னும் ஒரு 10-15 குடும்பத்துக்கு மேலே இருந்தானா ஒரு நடைமுறைக்கு ஒரு நல்லா இருக்கும். அதை வச்சு தான் கொஞ்சம் தயங்கிட்டுருக்காங்க கவர்மெண்ட். அதனால தான் அந்த கிராமத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே பெண்டிங்கில் நிற்குது. ஆமாம், இல்லாட்டி போட்டிருப்பாங்க. ஏன்னா நிறைய கிராமத்துக்கு ரோடெல்லாம் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த ஒரு கிராமம் மட்டும் பெண்டிங் இருக்குன்னா இதான் காரணம். நீங்கள் சொல்ல குடும்பம் தான் இருக்காங்க, ஜாஸ்தி இல்லை, 4 குடும்பம் தான். சரி சரி. ஆமாம், 4 குடும்பத்துக்கு கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் எப்படி போடுறது அப்படிங்கிற ஒரு இது என்கொயரி அங்கே இருக்குது. ஆமாம், சரி. நம்ம இந்த மாதிரி இருந்தாலும் போட்டு விடுவாங்க. இதாக போட்டு விடணும்னு சொல்லிப்பா அப்படி பண்ணிட்டு இருக்கேன். சரி சரிங்க. போட்டு தரேன்னு சொல்லியிருக்காங்க. கூட்ட சேர்க்கல ஆனாலும் ஆமாம், இதுவரை போட்டு விட்டானா நடந்து வரக்கு பார்த்தா ஏதாவது வண்டியில் பைக் லைக்கில் வரதுனா கூட மேலே வந்துடலாம். அது வரைக்கும் ஜீப் வந்துடும், அதுக்கு மேலே கூட பைக் லைக்கில் வந்துடலாம். மேல்கோப்பு மட்டும் எத்தனை குடும்பம் இருக்குங்கய்யா? இங்கே 30-35 வீடு. 30-35 வீடு ஆல்ரவுண்டு. அதான் டோட்டலாகவே கீழேருந்து அப்படியே கீழேருந்து இது டாப் வரைக்கும் டோட்டலாக 35-36 வீடு இருக்குது. ஆமாம், சரி சரி. எல்லாத்துக்கும் தோட்டங்கள்லாம் இருக்கு. எல்லாம் ஒவ்வொரு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. 1 ஏக்கரா 4 ஏக்கரா 1 ஏக்கரா 1.5 ஏக்கரா வரை இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் கொஞ்சமாக இருக்குது. கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. விவசாயம் பண்ணுறது கொஞ்சமாக இருக்கு. விவசாயம் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுருப்பாங்க. ஆமாம், ஏதோ இருக்கிற இதை வச்சு நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமாம், இங்கே விவசாயம் மட்டும் தான் பண்ணுறாங்களா இல்லை வெளியே வேலைக்கு போயிட்டு வந்துருக்காங்க? விவசாயம் பார்த்து கூட இல்லை, இல்லை வெளியே வேலைக்கு போகிறாங்க. வெளியே வேலைக்கு போகிறாங்க. விவசாயம் அந்தந்த பட்டா வரும்போது கிராப் வரும்போது இங்கேயும் பார்த்துக்கிறாங்க. வரும்போது கிராப் எடுத்துடுறோம். அப்போ கிராப் முடிஞ்ச உடனே வெளியே வேலைக்கு போயிடுறாங்க. வேலையை போயிடும். ஆமாம், இல்லை கோச்சி அரவேறு ஊட்டி குன்னூர் இந்த ஆளை கூட போயிட்டு வராங்க. 500 to 1000 வரை கூட சம்பாதிக்கிறாரு. அதாவது மோல்டு நேஷனல் வேலைக்கு அந்த வேலைக்கு அந்த வேலைக்கு போவதுனால சம்பளம் கூட கொடுக்குவாங்க, போயிட்டு வராங்க. ஆமாம், வேற ஏதாவது காப்பி சீசனு குறும்பு சீசன் போது இங்கே இருக்குது பார்த்துக்கிறாங்களா? பார்த்துக்க வேண்டியதான். கரெக்ட். ஏன்னா தோட்டத்தில் கிடைக்கிற வருமானம் போக வருமானம் இல்லாத டைம் வெளியே வேலைக்கு போய்க்கிறாங்க. இல்லாதவங்க கண்டினியூஸாக போயிட்டு வருவாங்க. ஏதோ தோட்டம் கொஞ்சம் வச்சுருக்காங்க, ஒரு 6 மாதத்துக்கு வெளியே போவாங்க, 6 மாதத்துக்கு இங்கே அவங்களுக்கு சொந்தமாக வருமானம் கிடைக்கிறமோ இங்கே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை இருக்கிறபோது அப்படியே ஓடிட்டு இருக்குதுப்பா. ஆமாம், பரவாயில்ல. இப்போ என்ன இங்கே தோட்டத்தில் இருக்குங்க? இப்போ அது தோட்டத்தில் ஒன்றும் இல்லை. இல்லைங்க, இலை மட்டும்தான் ஆகும். என்னங்க இருக்கு? டீ இலை மட்டும் தான் இருக்கு. அது இருந்தால் நம்ம வாரத்தில் ஒரு 2 வாரத்துக்கு ஒரு முறை படிக்கலாம். டீ வந்து எப்பவுமே வருஷம் ஃபுல்லாக இருக்கிற ஒரு விவசாயம் மெயின்டைன் பண்ணுற அளவுக்கு தான் அது. ஆமாம், அப்படியே விட்டோன்னா அது கஷ்டம் தான். அதாங்க, வாரம் 2 வாரத்துக்கு அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தானா எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கு ஏதோ ஒரு கை செலவுக்கு ஆகலாம். ஆமாம், செலவுக்கு ஆகும். டீ போக வேறு எதுவும் இப்போ இது இல்லை, இப்போ கிராப் எதுவும் இல்லை? இல்லை, டீ வந்து 2 வாரத்துக்கு ஒரு வருமானம் கணக்கு போடலாம். சரிங்க. மற்றதில் வந்து அது ஒரு வருஷ கணக்கு தான். வருஷ கணக்கு தான். ஆமாம், குறுமிளகு, காப்பி, இது வேறு இந்த மாதிரி வருமானம் உள்ள பொருளால் வந்து வருஷ கணக்கில் ஆகும். வருஷ கணக்கு தான். ஆமாம், டீ மட்டும் அது நம்ம எப்படி செய்கிறோமோ அந்த அளவுக்கு. ஆமாம், கையில் எடுத்தேன்னா வாரம் எடுக்கலாம். குழந்தை கத்தி போட எடுத்தோன்னா அது 1 மாதம் ஆகும். கையில் எடுத்தோன்னா வாரம் எடுக்கலாம். இதை கத்தி போட்டு எடுத்தோன்னா மாதம் ஆகுங்களா? மாதம் கணக்காகும். கத்தி போட்டு எல்லாம் பூரா எடுத்துருவோம். கையிலன்னா நம்ம ஆன்லைன் மட்டும் எடுத்து நீ வச்சு அடுத்த வாரத்தை நெக்ஸ்ட் இயர்க்காகுமே அது மாதிரி பண்ணிட்டு. எதுங்க நல்லதுங்க? கையில் எடுக்க நல்லதுங்களா கத்தி போடுறது நல்லதுங்களா? எது எடுத்தாலும் கத்தி போட்டு அடுத்த சரியில்லை, கையில் எடுத்தால் நல்லது. அதான் கேட்டேன்.
செடியும் நல்லா இருக்கும். ஆமாம், அதாவது வாரம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு வருமானம் கிடைக்கிற அளவுக்கு நம்ம கையில் எடுத்தோன்னா கிடைக்கும். கட்டி போட்டோன்னா 1 மாதமாகும், 1.5 மாதம் நம்ம ஆகும். ஆமாம், அந்த கொழுந்து வர்றதுக்கே லேட் ஆகும். லேட் ஆகும். ஏன்னா அது காய்ஞ்சி சுருத்து அந்த கிராம அது சுற்று வந்து வர்றதுக்குள்ளே 1 மாதம் 1.5 மாதம் ஆயிடும். கையில் எடுத்தோன்னா 8 நாளுக்கு விட்டுருவோம். ஜாதி இல்லை, மீடியமாக சமாளிச்சுக்கலாம். ஆமாம், அந்த லெவல் போனாலும் நம்ம வாரம் சாப்பிட்ற அளவுக்கு வருமானம் எடுக்கலாம். ஆமாம், சரி, அந்த அளவுக்கு ஆளுங்க வந்து ஒரு ஆர்வப்படுத்தி கையில் எடுப்போங்கிறத எடுத்து வச்சா நல்லாயிருக்கும். வைக்கலாம், வாரத்தில் சம்பாதிக்கலாம். இல்லை ஆளுங்களில் சொல்லி அறுத்துட்டோன்னா அது 1 மாதம் 1.5 மாதம் ஆயிடும். ஆமாம், இப்போ பலாப்பழ சீசன்லாம் முடிஞ்சுக்கலையா? இருக்குன்னு சீசன் இப்போ தான். அது யானை குரங்குனால மரம் பூரா வெறிச்சு கிடக்குது. அதுதான் மரத்தில் ஒன்றுமே காணுங்க. பலா மரம் தான் இருக்குன்னு ஒன்றுமே காணுங்க. போன வருஷம்லாம் எக்கச்சக்கம். இந்த ட்ரிப் பாருங்க, அது பிஞ்சு இறங்கிடுச்சு. இறங்கினோடனே ஆனை வந்தோடனே ஜிப்பரை இட்டுற அளவுக்கு பூரா அதை சாப்பிட்டு போயிடுச்சு. அதுக்கு மேலே உள்ள குரங்கு ஒன்று பிஞ்சோட முடிஞ்சுது. குரங்கு தான் இருக்குது, வேற பழம் காய்கள் பிஞ்சு பாருங்க. அந்த அளவுக்கு பலாப்பழங்கிறது இப்போ தானே பெருசாக பண்ண முடியல. எங்கேயாவது வெளியே போனாலும் நம்ம விற்கிறாங்க இல்லையா? ஆமாங்கய்யா, அதுல ஏதோ சொல்லிகளை வாங்கி சாப்பிட்டோம். ஓ, நீங்களே வெளியே வாங்கி சாப்பிட்ற மாதிரி நிலைமை போச்சு. பலாப்பழத்தை இந்த வருஷம் இப்போ நம்மளால கோச்சிட்டு போனால் அங்கே பலாப்பழம் விற்கிறாங்க டவுனில். அங்கே ஒரு பாக்கெட் வாங்க முடியல. 20 ரூபா இங்கிருந்து விளையிற உங்களுக்கு இந்த வருஷம் எல்லாம் போயிடுச்சு. நான் வாங்கி சாப்பிட்றேன். இந்த வாரம் முந்தினத்து கூட போனேன் கோச்சேரி. சரிங்க, பலாப்பழம் தெரிஞ்சால் கொண்டு வராரு. சரி, ஒரு பாக்கெட் கொடுன்னு சொல்லி கேஷ் கொடுத்துவாங்க. பாருங்க, அந்த லெவலில் போடுது. பலாப்பழத்தை நிலைமை இந்த வருஷம் இந்த மாதிரி ஆகி போச்சு. பாருங்க, மரத்தை வச்சுட்டு காசு கொடுத்து வாங்குற நிலைமை ஆகி போச்சு. இப்போ கீழே இதுக்கெல்லாம் யானை எடுத்துருது, மேலே வந்து குரங்கு எடுத்துருது. இதுதான் அதாங்க. ஆனால் இது ஓரளவுக்கு கிராப்பெல்லாம் இருந்துச்சுங்களாண்ணா? ஆமாம், என்னது பலாப்பழம் கிராப்பில் ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சுங்களா? இருந்தது. ஆமாம், இந்த வருஷம் கிராப்பு ஜாஸ்தி ஒன்றும் இல்லை. ஜாஸ்தி கிராப்பே இந்த வருஷம் கம்மி தான். கம்மி தான். ஆமாம், முன்ன இருந்தாலும் எக்கச்சக்கா. போன வருஷம் வரலைங்க, அதுக்கு முன்னாடி வருஷம் வந்தாங்க, அப்பெல்லாம் நிறைய இருந்தது பார்த்தேன். இங்கே லவுடெல்லாம் பிச்சு விட்டோம். ஆமாம், அதாங்க. இந்த ஒரு வருஷம் தான் கிராப் ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. அதான் இந்த வருஷம் நானும் பார்த்தேங்க, ரோடு ஓரத்தில் இருக்க மரம்லாம் பார்த்தேங்க, ஒன்றும் இல்லை. இப்பவும் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு மரங்க, பாருங்க, ஒன்றுமே இல்லைங்க. நிறைய இருக்கு, மரம் தான் நிறைய இருக்கு. 1-2 காய் கூட இல்லை. அதுதாங்க, மரம் நிறைய மரம் இருக்கு. ஆனால் வந்து காய்ங்கிறது ஒன்றும் காணும், ஏதோ 1-2 தான் இருக்குது. அதை வந்து நீங்கள் சொன்ன மாதிரி குரங்கு சாப்பிட்றதுக்கே சரியா போச்சு. ஆமாம், அது போகாது வெளியே. குரங்கு எப்படின்னா வீட்டுக்கு தான் வருது. போகிறது பாருங்க, சும்மா உட்காந்துருக்குது. நம்ம பேசிட்டு இருப்போம், அது நான் பெற்று கேட்டுகிட்டே அப்படி இருக்கும். கொஞ்சம் நான் போனேன்னா வந்து உள்ள போந்துடும் வீட்டுக்குள்ள. ஏதாவது ஒன்று சாப்பிட்டு வேண்டி. இதே தான். அதான் ஆனையெல்லாம் இருக்கு, வருதுங்களா? ஏன் இந்த பக்கம் ஆனை அடிக்கடி வந்துட்டு இருக்கு. ஆமாம், ஆனை வந்து இந்த தண்ணியை இல்லைனால சரிங்க மேலே ஓசை பூரா லாசம் பண்ணிடுது. ஆமாம், டெய்லி போய் திருப்பி வரணும். டெய்லி ஒரு 2 மூட்டை 3 மூட்டை ஓசை வேஸ்ட் ஆகுது பண்ணிட்டு போகும். எங்கே திருப்பி போகணும்? மேலே நீங்கள் கீழே வந்தீங்க, ஆற்றுல மேலே இருந்து கொண்டு வந்திருக்கோம். 3 கிலோமீட்டர் இருந்து மேலே 3 கிலோமீட்டர் போகணும். அங்கேருந்து தண்ணி ஆற்றுலேருந்து ஓசு மூலம் சரிங்க கலெக்ஷன் எடுத்து இங்கே டைரெக்டாக டேங்க் இது பண்ணி அங்கேருந்து டேங்க் மேலே சப்ளை பண்ணி. யானை வந்தால் தண்ணி இல்லை. ஆமாம், அது ஓசில் பார்த்தோன்னா வந்து உடச்சிட்டு போயிருது. ஆற்றுலேருந்து அங்கே ஆற்றுட்டே உடச்சிருதுங்களா? ஆமாம், தண்ணி குடிக்க வரும்போது இதை உடச்சிருது போது நினைக்கிறேன். ஆற்றுல அங்கேயே போய் விளையாண்டுருக்கோம். இப்போ என்ன போகல, வர எல்லாமே நாசம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி ஆனையினால மெயினாக உங்களுக்கு தண்ணி பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனையினால ஓசை உடைக்கிறனால தண்ணி இருக்குது, ஆனால் ஓசை உடச்சு விட்றதுனால உங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஆமாம், சரி, மழை வர்ற மாதிரி இருக்குது. ஏதோ இன்றைக்கி தான் மழை வர மாதிரி தெரியுது. சரணா, என்ன மழை வருமா? இன்னைக்காவது வருமா? அதான் பாரு, இன்னைக்கு தான் ஏதோ கொஞ்சம் இருட்டு கட்டிருக்கு. அப்படியே லேட்டாக தூக்கி அப்படி நின்று. ஆமாண்ணா, ஏன்னா வந்து என்னங்க, ஏன்னா இந்த வருஷம் மழை இல்லைனா செடி கொடியில் வாடி போன மாதிரி இருக்கு. ஏதோ ஒரு 4 மழை பெஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படியே சொல்கிறாங்க எடுக்கிற நியூஸில் வந்து இந்த வருஷம் வந்து சரிங்க மழை ரொம்ப கம்மியாக தான் பெய்யலாம். ஆமாம், மழை வரட்டு ஏதோ நம்ம வந்த நேரம் மழை வந்துருக்கு. நல்ல விஷயம் தான். வா உள்ள வந்து இல்லைப்பா. ஏன் பைய மழை வரட்டுங்கய்யா? மழையை பத்திரம் வந்து மழை தொழில் விழுந்துட்டு வரலாங்கய்யா. வா பரவாயில்ல, இதான் நம்ம வந்த நேரம் மழை வந்திருக்கு. ஆமாங்க. வாசரண்ணா, ஏன் மழையில் நிற்கிற? துளி நல்லா நிறைய விழுட்டுங்கிறியா? எங்கே சொன்னா 2 துளி விழுந்துட்டு போயிரும் போல இருக்கு.
ஏதோ சட சடம் கொஞ்சம் இறங்கினா நல்லா இருக்குன்னு பார்த்தா ரெண்டு துளி விழுகுது. மழை பெஞ்சாலும் கொஞ்சம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆமாங்க. ஆமாம். அது எங்கேயோ ஒரு செய்தியில் பார்க்குறம்போது வெவ்வேறு இடத்துல டவுன்லாம் சரியாத மழை பெஞ்சிட்டு. ஆமாங்க. ஆனால் இன்னைக்கு பொறுத்தளவுக்கு இங்கே நீலகிரியில் மழை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. டவுன்லன்னு நீங்கள் சொன்ன மாதிரி கோயம்புத்தூர்லாம் பாருங்க, டவுன் திடீர்னு பார்த்தா மழை பெய்யுது, டவுனில் தண்ணியாக ஓடுது. சென்னையில் மழை பெய்யுது, தண்ணியாக ஓடுது. அங்கே ஓடி போய் திருப்பி போய் கடலில் போய் கலந்துருது. இந்த பக்கம் ஆற்றுல போய் கலந்து வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாமல் இருக்குது. இங்கே இப்படி வறண்டு காஞ்சிட்டு இருக்குது. ஆமாம், இங்கே காஞ்சு போனது இன்னும் காஞ்சு போய் அப்படியே தான் இருக்குது. அவ்வளோதான் சரவணா. மழையோட கேட்க அவ்வளோதான். ஆமாம், வெயில் கொஞ்சம் தூரல். வெயிலுக்கு லைட்டாக ஒரு சின்ன தூரல் போட்டிருக்கும் போல இருக்கு. ஆமாம். ஓ, அங்கே மேலே மழை பெய்யுதா இருக்கேன். உங்கூர் மலை இருக்குமா? புதூரா? ஓ, அதான் புதூருங்க. சரி, அதான் அந்த பக்கம் புதூர். அப்படின்னா மேலே பார்த்தா அரவணை சைடில் மலையாக இருக்குன்னு நினைக்கிறேன். அரவணை சைடு இருக்கும் மலை இருக்குது. குணவுக்கரேன் அரவணை அந்த பக்கம் மலை இருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கரெக்டாக அங்கே மழை பெய்யுது, அப்படியே ஒரு தூரில் அடிக்குதுங்க. அவ்வளோதான். அதாங்க. ஒரு மழை பெஞ்சா நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் குழுக்குள்ள கொஞ்சம் நேரம் உட்காந்து போகலாம். ஆமாங்க. இப்போதான் கொஞ்சம் அப்படியே ஜாஸ்தி ஆகுது. பரவாயில்ல போயிட்டு அப்படியே கொஞ்சம். இப்போ தான் வந்திருக்கு மழை. இப்போ தான் சவுண்டு கேட்குது கொஞ்சம். அவ்வளோதான், நம்ம வந்த நேரம் மழை பெஞ்சிருக்கு. மழை இறங்கிருக்கும்ல. அதுதான் தண்ணி ஓடணும் அப்படியே. கீழே வந்து பார்த்தோன்னா அது அப்படியே ஊறி தண்ணி ஓடணும். மேலே பெஞ்சா ஊற இப்படி போனால் அதான். அவரு போயிடும். ஆமாம், கண்டிப்பாக. நல்லா இப்போ இறங்கின மழை நல்லா இறங்கிச்சு. அது அப்படியே பார்த்தோன்னா ஒரு மணி நேரம் பெய்யணும். பெய்ஞ்சுன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பரவாயில்ல, டைம் கரெக்டாக 1 மணி மதியமாக வந்துருச்சு. மாடெல்லாம் ஓடி மழை நடந்துச்சு. அந்த காலத்து நின்றுச்சு அப்படியா? மேலே மேய்ச்சி பண்ணுறது ஓடிடுது. மேய்ச்சிட்டு இருந்துருக்கு, அதனால ஓடிடுச்சு. மேல்கோட்டு வந்த நேரம் மழை பெய்யுது. நல்லா பெய்யுதுங்க.
அப்படியே மேக அப்படியே இறங்கிருச்சு. நல்லா போயிடுது. ஊசி இருக்குப்பா. ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக. ஊசி கட்டை ஊசி. ஆமாம் ஆமாம். அந்த மலையை சார்ந்து சில உயிரினங்களாக இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சுறுசுறுப்பாயிடுது. ஆமாங்க, சொந்த ஊர் எல்லாமே காரமடை தாங்க. பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்தோன்னா காரமடை தான். நம்ம பூர்வீகம் வந்து மைசூருங்க. பூர்வீகம் மைசூர். அதே தான் தாத்தா முப்பாட்டம் காலத்தில் எத்தனை பரம்பரைக்கு முன்னாடி வந்தாங்கன்னு தெரியாதுங்க. ஏதாவது இப்போ வந்து குலதெய்வம் அப்படின்லாம் வந்து மைசூர் தான் போகணுங்க. மைசூர் நந்தினேஸ்வரர், நந்தின் கூடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அங்கே தான் எங்கள் குலதெய்வமெல்லாம் இருக்குங்க. இது பல தலைமுறைகளுக்கு முன்னாடி இந்த பக்கம் வந்துட்டாங்க. நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே காரமடை தாங்க. ஆமாம் ஆமாம், அதுக்குள்ள டிவி வச்சுட்டாங்க இருக்கேன். எடுத்துக்காங்க. சரி, மரம் அதான் இந்த உங்கள் காட்டுக்குள்ளே இருக்க டீ தானுங்க, அந்த இடத்துல தானுங்க. கடையில் வாங்குறீங்களா? ஓ என்னம்மா? ஓ கடையில் வாங்குறீங்க. உங்களோட இதை நீங்கள் பண்ணதில்லை அப்படிங்களா? ஓ சரி சரிங்க. ஓ ஓ ஓ ஓ அப்படிங்களா? ஓ ஓ ஓ அதுதான். சரி சரி சரி. அந்த பக்குவம் பண்ண முடியாது. காப்பினா கொட்டை எடுத்து வறுத்து அரைச்சிடலாம், ஈஸி. ஓ ஓ வெயில வந்து காய வச்சு பண்ண முடியாது. ஓ ஓ மிஷினு. ஓ வேலை ஜாஸ்தி அது. இந்த அரைக்க அந்த மிஷினு அதெல்லாம் தேவை. புரிஞ்சு புரிஞ்சு. இலையை எடுத்து பார்த்தோன்னா வந்து அது வந்து அந்த டீ பேக்கில் ஓடுவோம் பார்த்தியா, அந்த இலையெல்லாம் கட் பண்ணி அந்த ட்ரேயில் விட்டுலாம் பார்த்தா பொடி பொடியாக கட் பண்ணி அப்புறம் காய வச்சு அப்புறம் வந்து பார்த்தோன்னா மிஷினில் போட்டு அரைப்பாங்க. அரைச்சி அதுலேருந்து பார்த்தோன்னா தூள் எடுப்பாங்க. இப்போ அந்த மிஷின் எல்லாமே உங்களுக்கு வேணும். அதை கட் பண்ணி போட்டு அந்த மிஷினில் வேணும். அது வந்து இப்போ எல்லோரும் வைக்க முடியாது, செலவு ஜாஸ்தி. கரெக்டு கரெக்டு. இதுனா ஈஸியாக 2 வருஷம் காய வச்சுனா வர.
ஆனால் டீ பற்றி நம்மளும் ஃபேக்ட்ரியில் பார்த்துருக்கோம், அதனால தான் சொல்கிறேன். காப்பின்னா இந்த ராட்டையில் போட்டால் போதும் எங்கய்யா? காய வச்சு ராட்டையில் போட்டு அப்படியே காய் போட்டு வளர்த்து போட்டோம்னா அந்த கொட்டை தனி வரும். அது நம்ம ஊற வச்சு கழுவி காய போட்டோம்னா அதான் வேணும்னா அந்த கொட்டையை நம்ம போய் அரைச்சிட்டு வந்துக்கலாம். ஆமாம், அரைச்சி வந்து அப்படியே காப்பி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம தேவைக்கு யூஸ் பண்ணுறதுனா நம்ம எங்கே வறுத்து நம்ம பொடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் காப்பியை. சாப்பாடு போறீங்களா? உள்ள சாப்பிட்ருக்கேன், மத்தியானம் சாப்பாடு வந்துருங்க. எல்லாம் மலையில் அப்படியே பார்த்து நடந்துட்டு வருது. சேவல் சேவல் ஓ வீட்டுக்குள்ளே போறீங்கய்யா? ஆமாம். ஓ போ 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 போகிறேன். காட்டு போன அப்படியா? ஓ ஓ காட்டு போன கோழி. ஆமாம். ஓ ஓ ஓ ஓ பெருசாவோட ஒன்றால் தூக்கி போயிடும். சின்னதுலாம் சரியா இன்னைக்கு ஒன்று நாளைக்கு ஒன்று இப்படி தூக்கி முடிஞ்சிடும். ஓ அப்படிங்களா? ஓ ஓ வீட்டுக்குள்ளேயே வச்சு இப்போ வேலைட்டு கோழி பண்ணி. ஓ ஓ வீட்டுக்குள்ளேயே தான் வச்சுப்பீங்க? குழியே. ஓ சரி சரி சரி. அதனால தான் வந்த காலத்தில் அப்படியே லைனாக அப்படியே வந்து ஒரு பறிச்சு பார்க்கிட்டு பரவாயில்ல. அது நம்ம மனசு கூட நல்லா பழகு தரணும். நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பழகு. அது ஒன்று மட்டும் சேவல் மட்டும் அங்கே போயிடுச்சு, அது மட்டும் தனியாக போயிடுச்சு பாரு. இது நினைக்கிறேன் ஈரத்தை காய வச்சுட்டு இருக்குது. மனசனோட பழகினால எவ்வளோ பக்கத்தில் ஒரு சிடையுமே கோழி பிடிக்கவும் முடியாது. பக்கத்தில் போனவங்க பார்த்தா போடும், அதை பிடிக்கிறதுக்குள்ளே போதுமான இரு. ஆனால் பழகினால எப்படி வருது பாரு. மனசனோட மனசனா பழகினாதான் இப்படி வருது. இவ்வளோ பக்கத்தில் கோழி பக்கத்தில் போக முடியாது. ஆமாம். மலையில் எங்கே போகுது மாதிரி. சாப்பாடு சாப்பிட்டாச்சு. எவ்வளோ பக்கத்தில் உட்காந்துக்கு பாரு கோழி. வேறு கோழி இருந்தால் ஓடிது. அதான் வேறு கோழினா ஓடுது, கற்றுக்கே வராது. ஆமாம். அந்தளவுக்கு மனசனோட வச்சு வளர்த்துறதுனால தான் இருக்குது. ம் சனிக்கிழமைன்னா சரிங்க. அதுக்கப்புறம் காய்கறி கொண்டு வரும். சனிக்கிழமைங்களா? கொண்டு வரும். ஓ ஓ இங்கே வாங்கிக்கலாம். சரி சரிங்க. வாரத்தில் சனிக்கிழமை சரிங்க. 5 மணி. ஓ காய்கறி என்னென்ன வேணுமோ சரி சரிங்க. பொருளாக வாங்கிக்கலாம். அது ஐஸ்காரோட வந்தான். ஐஸ்காரங்களா? ஓ பார்த்து 300 வாங்கி போயிட்டேன். அதான் சரி சரிங்க. ஓ ஓ யார் வந்தாச்சு வருமானம் கண்டிப்பாக ஆகிற மாதிரி வந்து போயிருக்கோம். ரோடு வந்துட்டு. சரிங்க.
ஒன்று வருது, அதுக்கு வழி விடணும்னு நினைக்கிறேன். சென்ட்ரில் தான் இருக்கு வர மாதிரி இருக்கு. அந்த பக்கம் நீ வழி விட்டாலும் இங்கே சென்ட்ரல் வருது. மழை அப்படியே நின்றுது, அவ்வளோதான். இங்கே தூரிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் சாயங்காலம் வரைக்கும். சரிங்க, வரேங்கய்யா, வரேங்க. நல்லதுங்க. சரிங்க. சரிங்க சரிங்க. குறை எடுத்துக்கலாமா தரணா? வேணாமா? இப்படி வண்டி எடுத்துக்க போயிடலாமா தரலாம்?